உலக வரலாற்றிலேயே மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு வரம் கேட்கப்பட்டது என்றால் அது அசுரன் இரணியகசிபு கேட்ட வரம்தான். தனக்கு மரணமே இல்லை என்று கர்வம் கொண்ட அந்த அசுரனின் சிக்கலான வரத்தையே தவிடு பொடியாக்கி உலகை காக்க வந்த அந்த உக்கிரமான அவதாரம் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து பிரம்மாவை மகிழ்வித்தான். பிறகு அவன் கேட்ட வரம், எனக்கு பகலிலும் மரணம் வரக்கூடாது, இரவிலும் வரக்கூடாது, மனிதனாலும் கூடாது, மிருகத்தாலும் கூடாது, பூமியிலும் கூடாது, வானத்திலும் கூடாது, வீட்டினுள்ளேயும் கூடாது, வெளியேயும் கூடாது, எந்த ஆயுதத்தாலும் கூடாது. இதைக் கேட்ட பிரம்மாவே ஒரு கணம் ஆச்சரியப்பட்டார். இந்த வரத்தை பெற்றவுடனானே இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் என்று அகந்தையில் ஆடத் தொடங்கினான் இரணியன். ஆனால் அவனுடைய சொந்த மகன் பிரகலாதன் நாராயணனின் தீவிர பக்தனாக வளர்ந்தான். ஓம் நமோ நாராயணாய என்ற நாமம் மட்டுமே அவன் மூச்சாக இருந்தது. கோபமடைந்த இரணியன் விஷம் கொடுத்தான், நெருப்பில் தள்ளினான், யானைகளால் மிதிக்கச் செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாராயணன் அவனை காப்பாற்றினார். இறுதியாக கோபத்தின் உச்சிக்கே சென்ற இரணியன் தன் வாளை உருவிக்கொண்டு கர்ஜித்தான். எங்கே இருக்கிறான் உன் விஷ்ணு? இந்த தூணிலா இருக்கிறான்? பிரகலாதன் பயமின்றி பதிலளித்தான். அவர் எங்கும் இருக்கிறார், இந்த தூணிலும் இருக்கிறார். அடுத்த நொடி இரணியன் அந்த தூணை முழு பலத்துடன் தாக்கினான். தூண் வெடித்து சிதறியது. அதிலிருந்து வெளிவந்த உருவத்தை பார்த்து தேவர்களே நடுங்கினர். மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, அரை மனிதன் அரை சிங்கம், உக்கிரமான நரசிம்மர். அவர் இரணியனை பிடித்து அரண்மனையின் வாசற்படியில் அமர்ந்தார். பிறகு சொன்னார், இப்போது நன்றாகப் பார் இரணியா, இது பகலுமில்லை இரவுமில்லை அந்தி நேரம். நீ வீட்டின் உள்ளேயும் இல்லை, வெளியேயுமில்லை, வாசற்படி, நீ பூமியிலுமில்லை, வானத்திலுமில்லை, என் மடி, நான் மனிதனுமில்லை, மிருகமுமில்லை நரசிம்மன். மேலும் நான் பயன்படுத்தப் போவது ஆயுதமுமில்லை. என் நகங்கள் அடுத்த கணமே நரசிம்மரின் கூர்மையான நகங்கள். இரணியனின் மார்பை பிளந்தன. ஒரே நொடியில் அகந்தை அழிந்தது. தர்மம் வென்றது. பக்தன் பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான். மரணத்தையே ஏமாற்ற நினைத்த இரணியனை ஒரு பிரபஞ்ச புத்திசாலித்தனத்தால் தோற்கடித்த நரசிம்மரின் இந்த லீலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஃபேன்பீட் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய் என்று பதிவிட மறக்காதிருங்க.